சண்டைக்கோழி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் மகா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு செமையாக இருக்குமா, இனிமேல் டெய்லி இப்படியே சமைச்சிருங்கன்னு சொல்லு. அதுக்கு டெய்லி நம்ம காவேரியை தான் வீட்டுக்கு வர வச்சு சமைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் அம்மா என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள், இதை எல்லாமே காவேரி சமைச்சாங்களான்னு கேட்க அதுக்கு வேணி ஆமான்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரம் அப்படியே மாற்றி பேசுகிறாரு. அம்மா டேஸ்ட்டு பரவாயில்ல, ஓகே தான், ஆனால் ரொம்ப ஸ்பெஷல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மகாவோட முகமே மாறிடுது. விக்ரம் அசின்கிட்ட நீ சமைச்சதை எனக்கு வெய்யே, நான் எப்படி டேஸ்ட்டு இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அசினும் ரொம்ப ஆர்வமாக விக்ரமுக்கு சாப்பாடை பரிமாறுறாங்க. விக்ரம் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு நீ கூட சூப்பராக சமைச்சிருக்க, நல்லா இருக்குது, அப்பாவுக்கு விக்கிக்கு வை அப்படின்னு சொல்கிறாங்க. அசினும் ரொம்ப ஆர்வமாக எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. விக்கி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறானே அப்படின்னு விக்கி யோசிச்சுட்ருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா விக்ரம் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறாரு. அப்போது மகா பின்னாடியே போயிட்டு ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு விக்ரம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகா ஆரம்பத்தில் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சமைச்சதுன்னு சொன்ன உடனே ஓகே தானே சொல்கிறீங்களே, என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு தானே இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு விக்ரம் இங்கே பாருங்கள், நான் சாதாரணமாக தான் சொன்னேன், நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மகா விக்கி கிட்ட உங்களுக்கு இந்த காதல் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அவங்களோட கதையெல்லாம் விக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது மகா சரி நாம் எல்லோரும் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்ல உடனே அமுதா நான் போயிட்டு நோட்டு பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அமுதா போயிட்டு நோட்டு பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது அந்த நோட்டில் விக்ரம் மகாவை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக மகா இது யார் வரைஞ்சது அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. உடனே விக்ரம் அமுதாவுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. நான் தான் வரைஞ்சேன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க. ஆனாலும் அதை மீறி அமுதா மகா கிட்ட இது அண்ணன் தான் வரைஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காரு அப்படின்னு அந்த ட்ராயிங்கே பார்த்துட்ருக்காங்க. அப்போது அசின் மாமா அவங்கள மட்டும் வரைஞ்சிருக்க, என்னையும் இப்போவே வரைஞ்சி கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் இப்போலாம் வரைய முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு அசின் ஏன் வரைய முடியாதுன்னு கேட்க அதுக்கு விக்ரம் இல்லை, இப்போ நீ பஞ்சு மிட்டாய் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்க, அது நல்லாவே இல்லை, நாளைக்கு நீ நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வா, நான் உன்னை நல்லா வரைகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நீ என்னை அழகாக வரைஞ்சி கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்ரம் அது கொஞ்சம் கஷ்டம் தானே சொல்கிறாங்க. என்ன சொன்ன மாமா அப்படின்னு கேட்க இல்லை கஷ்டப்பட்டாவது உனக்கு நான் அழகாக வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புவனா ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது உடனே மகாவோட ஞாபகம் வருது. வேற போனவ திரும்ப வீட்டுக்கே வரலை, ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்போது அவர் வந்த உடனே காவேரியை தான் கேட்பாரு, இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. மகாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னே வரும். ஐயோ இவர் வந்தால் நான் என்ன பதில் சொல்கிறது தெரியலையா அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக நடந்துட்டுருப்பாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஈஸ்வரன் வந்துடுறாங்க. ஈஸ்வரன் புவனாவை பார்த்து புவனா என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. உடனே புவனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பசியோடு வந்திருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. அப்போது ஈஸ்வரன் இல்லை அதெல்லாம் இல்லை, நீயே இவ்வளோ டல்லாக இருக்க, நீ சாப்பிட்ருக்க மாட்டே, அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஈஸ்வரன் சரி காவேரி சாப்பிட்டாளா, என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே புவனா அவள் சாப்பிட்டுட்டு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரன் சரி நான் போய் காவேரியை பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. உடனே புவனா ஏங்க அவளே இப்போ தான் தூங்கணுன்னு போயிருக்கா, அவளை போயிட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் சரி நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் அங்கேருந்து அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா புவனை ஐயோ இவ வேற இன்னும் வரலையே அப்படின்னு டென்ஷனாக பார்த்துட்ருப்பாங்க. அப்போ கரெக்டாக மகா அங்கே வராங்க. உடனே புவனா என்னம்மா நீ ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு, எப்போ வர்றது நீ, அண்ணன் வேறு வந்துட்டார், வந்த உடனே உன்னை தான் கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாரி அண்ணி, என் மொபைல் வேறு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கால் பண்ணி சொன்னதான், ஆனால் உங்கள் அண்ணன் வந்த உடனே உன்னை தான் கேட்டார், நீ சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டேன்னு சொல்லிட்டேன் நான், அதனால் நீ நேராக அப்படி தூங்கி எந்திரிச்சு போகிற மாதிரி உங்கள் அண்ணனை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க. அப்போது புவனா அங்கே ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருந்ததை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து யாருன்னு பார்க்கலான்னு போகிறாங்க. உடனே புவனா அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அதை மகா கையிலேருந்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா
மகா வந்துட்டு நேராக ஈஸ்வரனோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஈஸ்வரன் கையில் ஒரு இன்விடேஷனை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. மகாவை பார்த்த உடனே அந்த இன்விடேஷனை எடுத்து தலைகாணி கடியில் மறைச்சி வச்சுருவாங்க. மகா உள்ளே போயிட்டு ஈஸ்வரன் கிட்ட பேசிட்டு, அண்ணன் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேளுமா அப்படின்னு சொல்ல, இப்போது நான் உள்ளே வரும்போது கையில் எதையோ வச்சு பார்த்துட்டு இருந்தீங்க, ஆனால் நீங்கள் என்னை பார்த்த உடனே மறைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்த சரி அப்படியே பேப்பர் தான் அதை எடுத்து தலைகாணியில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா வந்துட்டு ஒரு சந்தேகத்தோடவே வெளியில் போகிறாங்க. வெளியில் வரும்போது சிவா அங்கே வராங்க. சிவா கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இல்லை, அண்ணி வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோவை வச்சுருந்தாங்க, அதை எடுத்து பார்க்கலான்னு போகும்போது அதை மறைச்சிட்டாங்க. இங்கே அண்ணன் என்னடான்னா ஏதோ கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தார், நான் வந்த உடனே அதை எடுத்து மறைச்சிட்டாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிவா வந்துட்டு, அது ஒன்றும் இல்லைம்மா, அது அம்மாவோட ஃபோட்டோவாக இருக்கும், இது பத்திரிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு, ஆமாம் அண்ணன் கையில் இருந்தது பத்திரிக்கை மாதிரி தான் இருந்துச்சு, என்ன அது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அம்மா வந்து இறந்த அன்னைக்கு தான் வந்து இவங்களோட 6th ஆனிவர்சரி, அதிலிருந்து அவங்களோட ஆனிவர்சரியை கொண்டாடுறதே கிடையாது, அதனால தான் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா வந்துட்டு, அண்ணன் இந்த முறை அவங்களோட ஆனிவர்சரியை நாம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், நாம் இதை செலிப்ரேட் பண்ண போகிறோன்றதே அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாவும் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமுதா விக்ரம் கிட்ட, அண்ணே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஒரு கவிதைக்காக ஒரு அழகான பொண்ணை வரைஞ்சி கொடுன்னு தானே சொன்னேன், நான் யாரோ ஒரு பொண்ணை தான் வரைய சொன்னேன், அது எப்படி நீ கரெக்டாக காவேரியை வரைஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு விக்ரம், நான் வந்து அவங்கள வரையணும்லாம் வரையல, நான் பாட்டுக்கு வரைஞ்சேன், அது அவங்களாம் வந்துட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நீ வரைஞ்சியா, ஆனால் காவேரியாக வந்துட்டாங்களாம் அப்படியா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.